தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்னும் கடைமடைக்கு சென்று சேராததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. அவரோடு பேசலாம். விஷ்ணு, இன்னும் கடைமடைக்கு காவிரி நீர் வந்து சேரல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாங்க? அதாவது மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட நீர் தஞ்சை மாவட்டம் கல்லணைக்கு வந்து அடைந்து கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு இன்று காலை 8 மணி அளவில் தண்ணீர் 8010 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு நீர்நிலைகளில் புதுமண தம்பதியர்கள் வந்து அந்த மாலைகளை திருமண மாலைகளை விடுவார்கள். இதே மாதிரி தாலி பிரித்து போடுவது, அந்த நீர்நிலைகளை வந்து ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இங்கு நம்ம வந்து பார்க்கும் காட்சிகள் வந்து ஆறுகள், இது வாய்க்கால் உள்ளிட்ட நீர்நிலைகள் வந்து தண்ணீரின்றி வறண்டிய காட்சியளிக்குது. காவிரி நீர் கடைமடை வந்து சேராத காரணத்தால் களையிலிருந்து உள்ளது ஆடிப்பெருக்கு விழா என்றே சொல்லலாம். மேலும் விவசாயத்திற்காக குறுவை மற்றும் சம்பா பணிகளும் இங்கே மேற்கொள்ள தயாராக இருக்காங்க. கூடுதல் விவரங்களை வந்து நம்ம காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் வந்து தனபாலர்கிட்ட கேட்போம். இப்போ காவிரி தண்ணி மேட்டூர்லேருந்து திறக்கப்பட்டது வந்து தண்ணீர் இது வரைக்கும் வந்து சேரல. இன்றைக்கி வந்து நம்மளோட கடைமடை நிலைமை எப்படி இருக்குது, ஆடிப்பெருக்கு விழா எப்படி இருக்குது, விவசாயத்தை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். மேட்டூரினுடைய தண்ணீர் வந்து தாமதமாக திறக்கப்பட்டதுனால கடைமடையில் இருக்கக்கூடிய குறுவை சாகுபடி என்பது முற்றிலும் இல்லாமல் போன நிலை. சம்பா சாகுபடியாவது தப்புமா அப்படின்னு நினைக்கிற நிலையில் வர்ண பகவானுடைய கருணையினால் இன்றைக்கி கர்நாடகத்தில் மழைப்பொழிவு ஏற்பட்டு நமக்கு இன்றைக்கி தண்ணீர் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி கீழணையிலிருந்து கிட்டத்தட்ட 80,000 கனடிக்கு மேற்பட்ட தண்ணீரை கடலுக்கு வெளியேற்றுறோம். ஆனால் இன்றைக்கி மிக முக்கிய பாசனமே வசதிக்குன்னு சொல்லக்கூடிய நீர் ஆதாரமே இல்லாத வெண்ணாருக்கு இன்னும் தண்ணி வந்து சேரலை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆறு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு பிரதான பாசனம் தரக்கூடிய தேவநதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆற்றுல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த ஆற்றுக்கு இன்னும் தண்ணி வந்து சேரலை. இதில் இந்த பகுதி மக்கள் வந்து புதுசாக திருமணமாகக்கூடிய திருமண தம்பதிகள் அவரோட வாழ்க்கையிலே ஒரு ஆண் பெண்ணுக்கு வெறும் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திருமணம் தான். அந்த திருமணத்தின் முடிச்சுட்டு அதில் இருக்கிற மாலை மற்ற பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து ஆற்றில் பொங்கி வரக்கூடிய வெள்ள நீரில் இதை விட்டு காவிரியினுடைய அன்னையை வழிபடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது காவிரி அன்னையே நீ கொடுத்த தண்ணியால் தான் இந்த வாழ்க்கை பெருகி கொண்டிருக்கிறது. உன்னுடைய பெருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கழுத்தில் அழியக்கூடிய தாலியை வந்து புதுப்பிச்சு புது தாலியாக போடுவாங்க. அதை தாண்டி ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்டிரும் மகளிரும் நண்பர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு போடுவாங்க, புது தாலி மாற்றுவாங்க. இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களும் ஒன்றா இணைந்து ஒரு இடத்துல இந்த இயற்கையினுடைய கொடையாக இருக்கக்கூடிய காவிரி அன்னையை வணங்கி புது மஞ்சள் கயிறு அமைச்சு புது தாலிக்கயிறு மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பை பரிமாறுகிறதும் பாச பிணைப்பை பரிமாறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, வெண்ணாறில் இந்த தண்ணியை முழுமையாக விடாமல் கடலுக்கு போகக்கூடிய வடிகாலில் போகக்கூடிய சூழ்நிலையில் கூட தண்ணீரை கொடுக்காததுனால இன்றைக்கி வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு தண்ணி கொண்டாடக்கூடிய ஆடிப்பெருக்கு கொண்டாடக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உடனடியாக கடைமடைக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு குறைந்தது இன்னும் வந்து சேர்றதுக்கு 5 தினங்கள் ஆகக்கூடிய நிலை இருக்கிறது. கொடுத்து சம்பா சாகுபடியை உறுதிப்படுத்துகிற வகையில் உடனடியாக தண்ணீரை முறை வைத்து நீர் ஒழுங்கிகள் சொல்லக்கூடிய ரெகுலேட்டரில் இருக்கக்கூடிய சிறு சிறு பழுதுகளை நீக்கி தடையில்லாமல் தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கணும். அதே நேரத்தில் இன்றைக்கி ஆறுகளில் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் அப்படின்னு சொல்கிறது, பாலம் அமைக்கிற பணிகள், இந்த ஜல்சக்தி ஜல்ஜீவன் சொல்லக்கூடிய குடிநீர் ஆதாரத்துக்கான குழாய்கள் செல்லக்கூடிய பாதைகளை உருவாக்குறதுக்காக ஆறுகளை தோண்டி பாலங்களை வந்து பாலப்பணிகளுக்காக நுப்பாட்டியிருக்கிறத உடனடியாக நிறுத்தி கடமடைக்கு தண்ணீர் வந்து சேருவதை மாவட்ட நிர்வாகங்கள் உறுதிப்படுத்தணும். அப்பொழுது தான் சம்பா சாகுபடி என்பது நடக்க ஆரம்பிக்கும். இதை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே 3 வேளை உணவில் 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும். கார்த்திகா, அதாவது மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கண்ணறையிலிருந்து கடமடைக்கு வந்து சேராத நிலையில் வந்து இங்கு
ஆறுகள் மற்றும் அந்த வாய்க்கால்கள் செல்லக்கூடிய வழித்தடங்களில் வந்து கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்பணிகள் வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டிருந்தால் இந்த கல்லணையில் உள்ள தண்ணீர் வந்து ஏற்கனவே திறக்கப்பட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி வந்து 2666 ஏக்கரிலும் சம்பா சாகுபடி 1,70,000 ஏக்கரிலும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த கடைமடை விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னா, விதை நெல்லை கையிருப்பு வச்சிருக்கணும், உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை வந்து கையிருப்பு வச்சு விவசாயிகளுக்கு வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி கடைமடை விவசாயிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு. விஷ்ணு, கல்லணை வரை வந்திருக்கக்கூடிய காவிரி கடைமடையை வந்து அடையவில்லை என்று விவசாயிகள் வேதனையை பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு.